அரசு சார்ந்து காவல்துறை எங்களுக்கு 23 நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படின்னா ஒரு பத்திர பதிவா நான் நினைத்துக்கிறேன். அது என்ன பத்திர பதிவுனா, எப்பா இந்த கட்சி தான்ப்பா அடுத்தது ஆட்சி படத்துக்கு வரப்போகுது, எங்களால இவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நாங்க அமைதியா ஓரமா நின்னுகிடுறோம். அந்த தலைவர் குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு வெளியே பேசிட்டு போட்டு, அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த 30 நிமிடம் கூட இந்த காவல்துறைகளால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வரும். தமிழக அரசியல் களத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கும் கூடியதில்லை என்பதை பறைசாற்றக்கூடிய களமாக அது அமையும். நீங்க வேண்டும் என்றால் பாருங்கள். இது என்ன எப்படி பாக்குறேன்னா பைத்தியக்காரத்தனமா தான் பார்க்க முடியும். காவல்துறை ஒரு விடயத்தை மிக தெளிவாக தமிழக மக்களுக்கு அது பறைசாற்றுகிறது. இன்றைய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைமைகளில் விஜய் என்கின்ற தலைமைதான் ஆளுமையான தலைமையாக இருக்கிறது என்பதை காவல்துறையுடைய வாக்கு மூலம் எடுத்து வைக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. எனவே நான் அதை இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்மளுடைய மிரட்டல்கள், நாம் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இவைகளை எல்லாம் மையப்படுத்தி தாவேகா தொண்டர்களும் தாவேகா கட்சியின் நிர்வாகிகளும் பயந்து ஒதுங்கி விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் மிக தெளிவாக மாறிவிட்டார்கள். காரணம், இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை எடுக்கின்றார். அவருக்கு இல்லாத கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் எடுக்கிறார். அவருக்கு இல்லாத கூட்டம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் எடுக்கிறார். அவருக்கு இல்லாத கூட்டம் இன்று தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது என்றால், மக்கள் விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும் என்பதை டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக டிவிகே ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல போராட்டங்களுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. 23 கண்டிஷன்களுக்கு அப்புறம் இந்த பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கண்டிஷனுக்கான டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது என்ன எப்படி பாக்குறேன்னா பைத்தியக்காரத்தனமா தான் பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சியை தொடங்கிவிட்டு அந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வது என்பது மரபு. அரசியல் அதைத்தான் எடுத்து வைக்கிறது. இது நம்மளுடைய இந்திய சாசனத்திலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரமுறை தான் இது. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிந்திருக்கக்கூடிய சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற பொழுது, இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அதற்கு பாதுகாப்பு கொடுத்து அதற்கான வழிமுறைகளை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு நேர்மறையான செயல்பாடுகள் அமைந்து விட்டன. எப்படி என்றால், காவல்துறை ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறது, விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது ஏற்புடைய கருத்துனே நான் ஏத்துக்கிறேன். அதை நான் விமர்சனத்திற்குள் கொண்டு செல்லவில்லை. அது ஏற்புடைய கருத்து. காரணம், காவல்துறை ஒரு விடயத்தை மிக தெளிவாக தமிழக மக்களுக்கு அது பறைசாற்றுகிறது. இன்றைய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைமைகளில் விஜய் என்கின்ற தலைமைதான் ஆளுமையான தலைமையாக இருக்கிறது என்பதை காவல்துறையுடைய வாக்கு மூலம் எடுத்து வைக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. எனவே நான் அதை விமர்சனத்திற்குள் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சராசரி குடிமகனாக சில கேள்விகள் எழும்புகின்றன. அல்லது அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாத கோணத்தில் பார்க்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதுபோல சாலை பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேர்தல் காலம் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் ஓய்ந்து இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர்கள் இந்த சாலை பிரச்சாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது தினசரியும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அங்கு எடப்பாடி இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழக முதலமைச்சர் இந்த இடத்திற்கு செல்வதற்கான களங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது, நேற்று துணை முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நாம் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்கள் யாருடைய செய்திகளையும் மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது, இவர்களுக்கு காவல்துறை இத்தனை கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது, இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது, நீ இத்தனை நிமிடம்தான் பேச வேண்டும் என்கின்ற களத்தை கொடுத்திருக்கிறது என்கின்ற நிலைப்பாடு இல்லை. அவர்கள் நினைத்த இடத்தில் நினைத்த மாதிரி பேசக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காவல்துறை பாதுகாப்பை கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் பயணிக்க செல்கிறார் என்கின்ற பொழுது உடனடியாக காவல்துறை கூடி பேசுகிறது. காவல்துறை கூடி பேசுகிறது என்கின்ற பொழுது, இந்த கூட்டி பேசுகிறார்கள் என்பதின் பின்னணியில் எங்கோ இருந்து ஒரு சக்தி இயக்குகிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு சக்தி காவல்துறைகளுக்கு இயக்கம் கொடுத்திருக்கிறது.
அதன் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக நீங்கள் இங்கு நிற்கக்கூடாது, அங்கு நிற்கக்கூடாது, இந்த கையை தூக்கி இப்படி சொரியக்கூடாது என்று பல சட்டதிட்டங்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை எதிர்த்து களத்தில் நேரடியாக சந்திப்பதற்கான தைரியம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இயற்றப்பட்டு இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், இந்தியாவினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த விடயத்திற்கு அல்லது காவல்துறைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த 23 ஒப்பந்தங்களையும் அல்லது இந்த 23 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு தயாராயிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து முகத்தை வெளியில காட்டக்கூடாது, அவர் பேசும்போது மட்டும்தான் வந்து முகத்தை காட்டணும் வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல. இது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களுக்குமே கொடுக்காத ஒரு விஷயம்ல இதை பார்க்க. அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இதில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அதாவது காவல்துறை வந்து அவர்கள் உளவு பிரிவு சார்பாக விசாரணைகள் நடத்துவதற்கான களத்தை எடுத்திருப்பார்கள். ஜெர்மன் நாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் செல்கின்ற பொழுது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வியை கேட்கின்றார்கள். என்ன கேள்வி என்றால், விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, இதை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், அதை குறித்து நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அவர் போறார். அப்படி போராடுங்கிற சமயம் வந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை என்பதாக அவர் வெளிக்காட்டுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார் என்பதுதான் அதில் உள்ள பதிவு. ஆனால் உளவுத்துறையை மையப்படுத்தி, அதாவது உளவுத்துறை நீங்க எங்கெங்க போங்க, அங்க போய் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு என்று பாருங்கள் என்கின்ற அந்த ரகசிய குறிப்பேடுகளை பெறக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களுடைய தாக்கம் இவர்களை பித்துப்பிடிக்க வைத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள். அது என்ன கருத்து என்றால், வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா என்பதுதான் போராட்ட களமாக இருக்கும், அதிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்பதுதான் அவருடைய ஒரு அறைகோலாக இருந்தது. ஆனால் நீங்கள் இப்பொழுது அரசியலில் நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நகர்வை வைத்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்குக்கோட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாலே திரண்டு நிற்கிறது என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது அதை உடைத்து விட்டார். டிடிவி தினகரன் அவர்கள் நாங்கள் விஜய் அவர்களை ஆதரிப்பது தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு சமிக்கையை அவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஓபிஎஸ் அவர்கள் கூட விஜய் அவர்களோடு கைகோர்ப்பதற்கு தயார் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது என்பதுதான் அரசியல் ஆய்வாளர்களுடைய ஒரு குறிப்பேடு. இதற்கு முன்பு வரை கணிக்கப்பட்ட விடயங்கள் என்னவென்றால், விஜய் அவர்களுடைய கட்சி யாரோடு கூட்டணி சேர்வதற்கு முயற்சிக்கும் அல்லது விஜய் அவர்களுடைய கட்சியை யார் கூட்டணிக்கு சேர்ப்பார் என்கின்ற ஏளனப்பாட்டுகள் தான் இருந்தன. ஆனால் இப்பொழுது களம் மாறிவிட்டது. விஜய் அவர்களோடு நாம் எப்படி கூட்டணி சேரலாம் என்று ஒவ்வொரு கட்சி தலைமைகளும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு விஜய் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது என்கின்ற பொழுதே அது நாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்று. இதை நாம் சராசரியாக பார்க்கக்கூடிய நாமே கவனிக்கின்ற பொழுது, கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி பீடத்தை கையில் வைத்துக் கொண்டு தொடர வேண்டும் என்கின்ற வேட்கையில் பயணிக்கக்கூடியவர்கள், இந்த ஆட்சி பீடம் நம்மளை விட்டு சென்று விட்டால் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை, இவைகள் இல்லாமல் போய்விடும் என்று பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற வேகத்தில் செல்லக்கூடியவர்கள் விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அதற்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது என்கின்ற கோணத்தில் அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் கையில் சட்டம் இருக்கின்றது, காவல்துறை இருக்கின்றது. இந்த காவல்துறையை ஏவி விட்டுதான் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு களங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதைத்தான் இங்கு எடுத்திருக்கின்றன. இங்கு நாம் காவல்துறை அதிகாரிகளை குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருப்பது தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை அவர்களுடைய வாக்குமூலம் எனக்கு ஒத்துக்கொண்டதாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் நிறைய நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட இடங்களெல்லாம் சாலையில் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது, உங்களுக்கு இந்த இடத்தில் இடம் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் இங்கு 23 நிமிடத்தில் இருந்து 30 நிமிடத்திற்குள் பேசிவிட வேண்டும், அந்த பேசுகின்ற நிமிடத்தில் மட்டும்தான் உங்கள் முகம் வெளியே தெரிய வேண்டும், மற்ற நேரங்களில் உங்களுடைய முகம் தெரியக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். இங்குதான் எனக்கு கேள்வியை எழும்புகின்றது. ராஜீவ் காந்தி அவர்களுடைய மகன் ராகுல் காந்தி அவர்கள், அதாவது காங்கிரசின் ஒரு முக்கிய தலைவர், இவர் நடைபயணம் சென்று ஒவ்வொரு மாநிலங்களாக செல்வதற்கான களத்தை எடுத்தார். கோட்பாடுகளிலும் கொள்கையிலும் வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை அங்கீகரிக்கிறது. இடைஞ்சல் கொடுத்தது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட ராகுல் காந்தி அவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது.
அதுபோல இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சாரம் செய்வதற்கான களங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறையால். நாம் காவல்துறையை உச்சி முகந்து பார்க்கின்றோம். இந்த காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு இணையானவர்கள் அல்லது நம்மளுடைய காவல்துறையை போல திறமை வாய்ந்தவர்கள் எவரும் இல்லை என்கின்ற எண்ணப்பாடுகள் நம் மனதிலே இருக்கின்ற நம் உயர்வாக பார்க்கின்றோம். அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் பயணிக்கக்கூடிய பயணத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிறார்கள் என்றால் அது அரசியல், அதாவது ஆட்சியாளர்களுடைய கையிலாகாத தனம் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நம்ம காவல்துறையை குறை சொல்ல முடியாது. இங்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். காரணம், நீங்கள் 23 நிபந்தனைகள் விதிக்கிறீர்கள் என்பது தெரிந்திருந்தோம். அந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம். எங்களை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எங்களை அடக்க அடக்க, எங்களை ஒடுக்க ஒடுக்க நாங்கள் மக்கள் மன்றத்திலே நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருப்போம் என்பதை தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு நிமிடம் சிந்திக்க வேண்டிய களத்தில் இப்பொழுது இருக்கிறது. காரணம், 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு வெளியே வந்தார் என்கின்ற ஒரு கதையின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்றார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துக் கொண்டிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற திரைப்படம் வெளியிடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த திரைப்படம் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்கான அனைத்து நகர்வுகளையும் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அதையும் மீறி அந்த திரைப்படம் வெளியாகி அந்த திரைப்படத்திற்கு எந்த இடத்திலும் சுவரொட்டி ஒட்டவில்லை என்பது ஒரு வரலாற்று பதிவு. சுவரொட்டியே ஒட்டாமல் திராவிட கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த நெருக்கடிகளை எல்லாம் மீறி உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுகின்றது. அதன் பின்பு நடந்த இடைத்தேர்தலில் மாயாண்டி தேவர் அவர் வெற்றி பெறுகின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி நகர்கிறது. இது அரசியல் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம். இன்று அதைத்தான் இவர்கள் தாவேக்காவுக்கும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த நம்மளுடைய மிரட்டல்கள், நாம் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இவைகளை எல்லாம் மையப்படுத்தி தாவேக்கா தொண்டர்களும் தாவேக்கா கட்சியின் நிர்வாகிகளும் பயந்து ஒதுங்கி விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் மிக தெளிவாக மாறிவிட்டார்கள். காரணம், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன். துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு தெரியும். இந்த துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்களே என்கின்றதை மையப்படுத்தி ஒரு அமைச்சரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சரவை அந்த நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நியாயமான முறையில் பதில் சொல்ல வேண்டியது கடமை. ஒரு செய்தியாளர் கேட்கின்றார், துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த அமைச்சர் எனக்கு காது கேட்கவில்லை என்கின்றார். அப்படி என்றால் ஒரு துப்புரவு தொழிலாளரை கேலியாக பார்க்கிறாரா, அல்லது அந்த செய்தியாளரை கேலியாக பார்க்கிறாரா, அல்லது தனக்குத்தான் மந்திரி சபை இருக்கின்றது, தான் அமைச்சராக இருக்கின்றோம் என்கின்ற திமிரில் அவர் பேசுகிறாரா? இந்த 3 கேள்விகள் எழும்புகின்றன. மக்கள் இவைகளை எல்லாமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை எடுக்கின்றார். அவருக்கு இல்லாத கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் எடுக்கிறார், அவருக்கு இல்லாத கூட்டம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் எடுக்கிறார், அவருக்கு இல்லாத கூட்டம். இன்று தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது என்றால் மக்கள் விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதுதானே களம். இப்போ மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. விஜய் அவர்களோட ஃபேஸை வந்து காட்டலனா அங்க இருக்க கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிதான் சொல்லிட்டு எதிர்கட்சிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்களா சார்? தமிழகத்தை பொறுத்த மட்டில் தனி மனிதர்களை மையப்படுத்தி அரசியல் களம் தான் பெரும்பாரியாக பயணித்திருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் ராஜாஜி அவர்களை மையப்படுத்திய அரசியல் களம் தான் தமிழகத்தில் இருந்தது. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சரானார்கள். அதன் பின்பு குலக்கல்வி திட்டம் என்ற ஒன்று கொண்டு வரவும் அது ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய சூழலில் பெரியார் காமராஜ் அவர்களை ஆதரிக்கக்கூடிய களம் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது காமராஜ் அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய ஆட்சியை தொடர்கிறது. அப்பொழுது காமராஜ் என்கின்ற அந்த அடையாளம் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதுபோலதான் அதன் பின்பு அண்ணாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம். அண்ணாவிற்கு பின்னால் பலர் இருந்தார்கள். மதியழகன், ஆசை தம்பி, கலைஞர் கருணாநிதி போன்ற பலர் இருந்தார்கள். ஆனால் அண்ணா என்கின்ற பிம்பம்தான் முதன்மையான களத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அதன் பின்பு எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய பொழுது எம்ஜிஆர் அணியிலே பலர் இருந்தார்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவரோடு வெளியேறியவர்கள் என்று பலர் இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற பிம்பம் மட்டும் தான் பேசப்பட்டது.
எனவே எம்ஜிஆருக்கு கீழே இருந்தவர்கள் திறமையற்றவர்கள் என்பது அங்கு பதிவல்ல. அதுபோலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் அம்மையார் ஜெயலலிதா என்கின்ற அடையாளம் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் நீங்கள் அனைத்து கட்சிகளுடைய வரலாற்று பதிவுகளை எடுத்துக்கொண்டால் எந்த தலைவர்களுமே ஒரு கூட்டத்தோடு வந்து நின்று நான் தலைமை ஏற்கிறேன் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை. அந்த தலைவனுடைய தனித்திறமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் அவர்களை அங்கீகரித்துதான் ஒவ்வொரு களங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நோக்கில் தான் தமிழக வெற்றி கழகம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் மட்டும்தான் முகமாக இருக்கிறார் என்கின்ற அந்த பதிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் விஜய் அவர்கள் பலரை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு மட்டும்தான் விஜய் அவர்களிடம் இருந்து அறிக்கை வரும். மற்ற அறிக்கைகள் எல்லாம் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் இருந்துதான் வரும். தன்னை போல அடுத்தவர்களையும் தலைமை பீடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இன்று தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் மட்டும்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களிடம் இருந்து அறிக்கை வரும், ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் இருந்து அறிக்கை வரும், அதுபோல இப்பொழுது அருண்ராஜ் அவர்களிடம் இருந்து அறிக்கை வரும். இப்படி ஒரு குறிப்பிட்ட விஜய் அவர்கள் மட்டும்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் ஒரு கூட்டமாக, அதாவது ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஒரு களத்தை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிறது. இதை வேறு எந்த கட்சியிடமாவது இருக்குமா என்றால் இருக்காது. இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றால் இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து ஒரு அறிக்கை கொடுப்பார்கள். அல்லது இந்த அமைச்சர்கள் போகின்ற இடங்களில் அமைச்சரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அது போன்ற கேள்விகளுக்கு பதில் வரும். மற்றபடி ஒரு அமைச்சர் துணிந்து இதுதான் என்று முதலமைச்சர் சொல்லக்கூடிய விடயத்தை ஒரு அமைச்சர் அறிக்கையிட்டிருக்கிறார் என்றால் அது இதுவரை நடைமுறை சாத்தியமில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் 200 தொகுதிகளையும் வென்று விடுவோம் என்று. நீங்கள் ஒன்றுமில்லை, வலையொலிகளில் சில வாக்குப்பதிவுகள் போடுகிறார்கள். அடுத்த முதல்வராக யார் வருவார்? உதயநிதி ஸ்டாலின் 17%, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 32%, இப்படியெல்லாம் வருகிறது. விஜய் அவர்கள் 81% என்கின்ற கணக்கீடுகளை போடக்கூடிய களங்களை நீங்களே பார்க்கலாம். அப்படி என்றால் மக்கள் ஒரு மாற்றத்தை தேடிவிட்டார்கள் என்பதற்கான களம் இது. இந்த கட்சி 5 வருஷம் இல்லை, 1 வருடம் தொடங்கிவிட்டு நேரடியாக நீங்க முதலமைச்சர் பதவிக்கு போய்விட முடியுமா என்கின்ற கேள்விகள் கேட்கின்றது. இன்னும் குறிப்பாக ஒரு சில இயக்கங்கள், தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள், நடிகர்கள் எப்படி நேரடியாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்? அவர்களுடைய தலைவர்களை திரைப்படத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இயக்குனர் என்கின்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் அவர்கள் அரசியல் களத்திற்குள் காலடி வைத்தார்கள். இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளையும் பாருங்கள், அனைத்து பேருமே நடிகர்களை கையில் வைத்துக் கொண்டுதான் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அந்த நடிகர்களுக்கு திறமை இல்லை அல்லது அவர்கள் நடிப்புக்கு மட்டும்தான் உகந்தவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. ஒரு மருத்துவரை நீங்கள் வேட்பாளராக அடையாளப்படுத்தும் பொழுது அது வேட்பாளர். ஆனால் ஒரு நடிகரை மட்டும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். அவர் அரசியல் களத்திற்கு தலைமை ஏற்க வந்தால் ஒரு நடிகர் எப்படி ஆட்சி பீடத்திற்கு வர முடியும் என்று கேட்கின்றீர்கள். எம்ஜிஆரை நடிகர் என்று தான் பார்த்தீர்கள், ஜெயலலிதாவை நடிகர் என்று தான் பார்த்தீர்கள். அவர்களுடைய ஆட்சி வியக்கத்தக்கதாக பல கட்டங்களில் இல்லையா? இரும்பு மனிதி என்றுதானே ஜெயலலிதாவை நீங்கள் வர்ணித்தீர்கள். அதுபோலத்தான் விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வரும் பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற பல விடயங்கள் இங்கு தவிர்க்கப்படும். இளைய காமராஜ் என்கின்ற அடையாளத்தோடு விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடரும். இதுதான் நிஜம். இப்ப பாத்தீங்கன்னா அரசு சார்ந்து காவல்துறை எங்களுக்கு 23 நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படின்னா ஒரு பத்திரப்பதிவா நான் நினைத்துக்கிறேன். அது என்ன பத்திரப்பதிவுனா, எப்பா இந்த கட்சி தான்ப்பா அடுத்தது ஆட்சி படத்துக்கு வரப்போகுது, எங்களாலெல்லாம் இவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நாங்க அமைதியா ஓரமா நின்னுகிடுறோம். அந்த தலைவர் குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு வெளியே பேசிட்டு போட்டு, அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த 30 நிமிடம் கூட இந்த காவல்துறைகளால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வரும். தமிழக அரசியல் களத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கும் கூடியதில்லை என்பதை பறைசாற்றக்கூடிய களமாக அது அமையும். நீங்க வேண்டும் என்றால் பாருங்கள். எனவே நாங்கள் காவல்துறைக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இது போன்ற இன்னல்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதிலே நாங்கள் மேலும் 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 எங்கள் அரசியல் பாடத்தை படித்து நாங்கள் முன்னேறி கொண்டு வர வேண்டும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட பயந்து கொண்டுதான் இருக்கிறது.
இருக்கின்றன. இந்த பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது விஜய் அவர்களுடைய வருகை என்கின்ற பொழுது, வருகைக்கு பின்பு பல கட்சிகள் துண்டை காணவில்லை, துணியை காணவில்லை என்று ஓடக்கூடிய களங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.